ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இது புளிச்சக்கீரை ப்ரான் இது வந்துட்டு நான் உங்களுக்கு பெரிய வீடியோவாக போடுறேன், ரெசிபின்னு போட்டேன். நான் என்னென்னு பண்ணினா எடிட் பண்ணி போட்டேன். பார்த்தா அது கடைசியில் வந்துட்டு காப்பி ரைட்ஸ் வந்துடுச்சு. சரி, ஓகே, அதை டிலீட் பண்ணிட்டு அதோட விடக்கூடாது. இன்றைக்கி மத்தியானம் வந்து சுரக்காவும் எறாவும் சேர்த்து செஞ்சுருந்தேன். அதனோட ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு சுரக்காயை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக, பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் கரெக்ட் க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எறாவுமே வந்துட்டு நான் வாங்கி நேற்றே வச்சுருந்தேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அது சேர்த்து தான் செய்ய போகிறேன். நான் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கடுகு சீரகம் இதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்காது. ஏன்னா நம்ம இந்த நான்வெஜ் சேர்த்து செய்யும்போது கடுகு சீரகம்லாம் சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் சேர்க்கலை. நான் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், மீடியமாக இருக்கிறது 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதையுமே கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு. நான் காயோடு சேர்த்து நான்வெஜ் சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லது. கூடவே மிளகு சேர்த்தோம்னா, மிளகு தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்தாலுமே நல்லது தான். நான் வந்துட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன். நான் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு சுரக்காவும் எறாவும் ஒரே நேரத்தில் கூட போட்டுக்கலாம். நான் 2த்தையுமே சேர்த்துட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதங்கணும். ஸ்லிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு கடைசியாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு பொடி இருக்குது, மிளகாய் தூள் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா பொரியல் ரெடி ஆகிடும். ஒரு 3 பொருள் தான், சுரக்காய், எறா, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அவ்வளோதான். இது 4 பொருள் வச்சு தான் நம்ம அந்த பொரியலை செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி 2 பொருள் இருந்துச்சுனாலும் இதை வச்சு தான் செய்வோம். சுரக்காவும் எறாவும் இருந்ததுன்னா நாங்கள் இது தான் செய்வோமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் நல்லா வதங்கி வந்த உடனே மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு தூள்லையே அதை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். உப்புமே தேவையான அளவு சேர்த்துட்டு அதே தண்ணியில் நல்லா வதக்கி எடுக்கணும். நான் தண்ணியே ஊற்றலை, அதில் இருக்க தண்ணியே பாருங்கள் எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக இந்த பொரியலுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. சுரக்காயில் நிறைய தண்ணி இருக்கும், அதிலே நிறைய வதங்கி வந்துச்சு. நான் அந்த தண்ணியிலே வதங்கி வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு இந்த வாய்ஸ் ஓவர் கரெக்டாக இருக்கா, இந்த வீடியோ கரெக்டாக இருக்கான்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த